ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. ஸோ இந்த வீடியோவில் பிஸ்னஸ் ஒருத்தவங்க வீட்டிலேருந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அதை எப்படி பண்ணுறது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. அப்படின்றத பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம இதில் கொடுக்க போகிறோம். ஏன் இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்டெப்த்தாக இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இது பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு நினைக்கிற 2 ரீசன் நம்ம முன்னாடி நிற்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் அதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? சில பேரால் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. சில பேர் கம்மியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பண்ணுறோம், இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும், நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற இந்த 2 தயக்கமும் நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க விடவே விடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மனசில் டிசைட் பண்ணிக்கோங்க. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை செஞ்சுடுங்க. உங்களுக்கு உங்கள் மனசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணிடுச்சுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுடுங்க. ஸோ நீங்கள் அதை தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்கள் மனசு ஒரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களை நீங்கள் நினைக்கிறத செய்ய விடவே விடாது. ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் சொந்தமாக சம்பாதிக்கணும், நான் என் சொந்த காலில் நிற்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசை நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த ஒரு சில தயக்கம் நம்மளை அந்த விஷயத்தை செய்ய விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதில் நான் சொல்ல போகிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸை ஒரு ஸ்டெப் மேலே நீங்கள் கொண்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படின்றத, இந்த டேட்டில் என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்குது, எதெல்லாம் பண்ணால் நம்மளால் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையே வீட்டிலேருந்து பெண்கள் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம் லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். அது இல்லை நான் வேறு மாதிரி யோசிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் அதையுமே பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட் நீங்கள் மெட்டீரியல் சேல் பண்ண போகிறீங்களா இல்லை ஜுவல்லரியாக மேக் பண்ணி சேல் பண்ண போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா அது பிரேஸ்லெட்டாக சேல் பண்ண போகிறீங்களா, இல்லை நெக் செட் சேல் பண்ண போகிறீங்களா, இல்லை சில்க் த்ரெட் பண்ணி சேல் பண்ண போகிறீங்களா, குந்தன் ஒர்க்கா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இது ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் தான். ஸோ நீங்கள் ஜுவல்லரியாக மேக் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க, அதுக்கு கொஞ்சம் குவான்டிட்டிஸ் தேவைப்படும். ஆனால் இதை நீங்கள் மெட்டீரியல் பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை விட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது எப்போதுமே ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த 2 கேட்டகரியாக இருந்தாலுமே ஓகே தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டே வரலாம். நம்ம பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். நானும் அப்படி யோசிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 500 ரூபாய் போட்டு மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த 500 ரூபாய் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்ற எண்ணம் எனக்கும் வந்திருக்கு. ஆனால் உண்மையாக பளிச்சுன்னு பேசணுன்னா ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம செஞ்சு பார்த்தா தான் இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதே நம்மளால் சொல்ல முடியும். நம்ம அதை ட்ரையே பண்ணாமல் இது இப்படி இருக்குமோ பாசிட்டிவாகவும் நினைக்க முடியாது, நெகட்டிவாகவும் நினைக்க முடியாது. ஒருவேளை நம்ம இது ஆகாதோன்னு நினச்சிட்ருப்போம், ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணியிருந்தோன்னா உண்மையாகவே சக்ஸஸ் ஆகிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பிஸ்னஸ் அப்படின்றதுல நீங்கள் அதை ட்ரை பண்ணிடுங்க. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா வேறு என்ன பண்ணால் இதில் ஒர்க் அவுட் ஆகும்னு அப்படி யோசிங்க. இல்லை நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்காமல், இல்லை இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் மேபி இது ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக உங்களால் க்ரோத் பண்ணி கொண்டுட்டு போக என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டேன், ஆனால் இதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. இந்த சந்தேகம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. என்கிட்ட கேட்குற நிறைய பேர் இந்த கொஷின் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ண போகிறீங்க வீட்டில் இருந்தே. அப்படிங்கும் போது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு வெளில தெரியணும். உங்கள் சரௌண்டிங்கை நான் சொல்ல வரல, மற்றவங்களுக்கு இது வெளில தெரிய வரணும். ஸோ நம்ம ஆன்லைனில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை. அது என்ன விஷயம்னா நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கும்.
ஸோ இதுக்கு நம்ம இந்த வீடியோஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வீடியோ எடுக்க தெரியல, எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்துட்டு காஸ்ட்லியான கேமராஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஃபோன் உங்கள் கையில் இருந்தாலே இன்னைக்கு ஆன்லைன் வீடியோ யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ரீல்ஸ் பார்க்கும்போது எவ்வளவோ ரீல்ஸ் நம்மளை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி அதை ஃபுல்லாக பார்க்க வைக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற பேக்ரவுண்ட். இப்போ நம்ம ஒரு பொருளை சும்மா காமிக்கிறதுக்கும் அதே பொருளை ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேஸில் வச்சு காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ரீல்ஸில் பார்க்குற நிறைய விஷயத்தில் இந்த விஷயம் வந்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்மால் செட்டப் ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ்க்கும் இதுக்கப்புறம் எடுக்க போகிற வீடியோஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற கிளாத்தை வந்து போட்டு வீடியோஸ் வந்து எடுப்போம். ஸோ அப்படி வந்து பண்ணாதீங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான சில இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அதில் முக்கியமான விஷயம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், பேக்ரவுண்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், நம்ம அதில் சின்ன சின்ன அழகான பொருட்கள் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு ட்ரைபேடாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா இது இருந்தால் தான் நம்மளால் வீடியோவை கொஞ்சம் குவாலிட்டியாக எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட் கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. அந்த கிளாத் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு மேட் டைப்பில் எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு மேட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிளாத்தாகவே கிடைக்குதுன்னா லோ காஸ்ட்டில் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அதில் மெட்டீரியல் வச்சு குட்டியா இல்லை பெருசாக ஃப்ளவர் மட்டும் தெரிகிற மாதிரி, கேண்டில்ஸ் இருக்கிற மாதிரி, லைட் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு குட்டி குட்டி டால்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸை வந்து அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அண்டு என்கிட்ட வந்து கமெண்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன ட்ரைபேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த வீடியோவில் நான் அதை வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்காக மட்டும் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப நான் அதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும் போது ஃபோனை ஒருத்தவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கணும். நம்ம ஒரு பர்சனை நிற்க வச்சு ஹோல்ட் பண்ண சொல்ல முடியாது. பட் நமக்கு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் அந்த ஸ்டாண்டு வந்து ஒன்று யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேட் யூஸ் பண்ணுவேன் வித் லைட் ரிங் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வச்சு வீடியோஸ் போடுறோம், இல்லை ரொம்ப லைட் வெளிச்சம் கம்மியான இருக்கிற இடத்துல வீடியோ ஷூட் பண்ணுறோன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு அடிக்கடி வந்து யூஸ் ஆகும். நான் நார்மலாக வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் நான் என்னோடய கையில் வச்சு ஷூட் பண்ணுவேன். மற்றது எல்லாமே என்னோடய ஸ்டாண்டு அண்ட் ட்ரைபேட் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்துட்டு பை பண்ணியிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு இதில் வியூ காமிச்சிருக்கேன், இல்லை நான் உங்களுக்கு லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு வைக்கிற சில ஐட்டம்ஸ். நீங்கள் பிரேஸ்லெட் ஜுவல்லரிஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஷோ பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற பிளேட்ஸ் யூஸ் பண்ணாமல் பீங்கான் பிளேட்ஸு, கொஞ்சம் வந்துட்டு கிளாஸ் பிளேட்ஸு, கிளாஸ் பவுல்ஸு, கலர்ஃபுல்ஸாக இருக்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி யூனிக்கான திங்ஸை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இது ஒரு வீடியோவாக டக்குன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இன்னும் லைக் பண்ணி உங்களோட வீடியோஸை வந்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைய தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% உமன்ஸில் 80% பேர் வந்து மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்டில் இருந்தோ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கேட்டகரியை பற்றி பேசலாமே. இப்போ வீட்டிலேருந்து எவ்வளவோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இதை பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம பண்ண போகிறது புதுசு கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க கிடையாது, நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க, நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம். அப்புறம் அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நம்ம சந்தேகப்படுறோம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போதும் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம அப்படியே டிட்டோவாக பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போக முடியாது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள், ஆனால் அதிலிருந்து உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டைலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு 10 வீடியோ பார்க்குறோம், ஒரு சேம் வீடியோவை ஒரு 10 வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா உங்கள் வீடியோ அதில் தனியாக தெரியணும். அப்போ அதுக்கான கண்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு
அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட வீடியோவில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றதையும், நீங்கள் என்ன நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃபராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை புது மெட்டீரியல்ஸ் கொண்டுட்டு வர போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் மாதிரி எழுதிக்கணும். ஸோ ஒரு வீடியோலையும் நான் இதை தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற கிளாரிஃபிகேஷனோட இதுதான் நம்ம சொல்ல போகிறோம், இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத எழுதிக்கணும். நீங்கள் வாய்ஸ் நோட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அது வாய்ஸ் நோட் மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை நான் வேர்டிங்ஸில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை கொடுத்தாலே உங்களோட பிஸ்னஸ் அது பட்டுக்கே க்ரோ ஆகி போயிட்டே இருக்கும். பட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற குவாலிட்டியான மெட்டீரியல் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஒரு டைமாவது பர்ச்சேஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் அவங்கள உங்ககிட்ட வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு மீடியமான ப்ரைஸில் உங்களோட மெட்டீரியல்ஸை நீங்கள் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட குவாலிட்டியை அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அகெயின் அவங்க உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும் அது வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூசஸ் இருக்கணும். நீங்கள் சொல்கிற டிப்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் மேக் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கொடுக்குற ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கனெக்டடாக இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸை நீங்கள் உங்களோட சேனலில் நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நான் வந்துட்டு இப்போது வெறுமா ஜுவல்லரி தானே சேல் பண்ண போகிறேன், அப்போ நான் ஜுவல்லரியை மட்டும் காட்டினா போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது கூட இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள கனெக்ட் பண்ணுற மாதிரியான சில திங்ஸை நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸில் வந்து ஆட் பண்ணாதான் இப்போ பார்க்குறவங்களுக்கு அவங்க கூட அதை கனெக்ட் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நாளைக்கு உங்களோட சேனலை வந்து அவங்க வியூ பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ஸ்ட்ரகிள் இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நல்லா போச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. உண்மையாகவே ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரே மாதிரி வந்து போயிட்டே இருக்காது. சில டைம் ரொம்ப அதிகமாக மூவிங்ஸ் இருக்கும், சில டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம பண்ணுற பிஸ்னஸில் காமனாக இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாமா? இப்போ இந்த டைம் நமக்கு வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வருது, நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டைம் ஸோ உங்களோட மெட்டீரியல்ஸ் பேக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். இல்லை எனக்கு இந்த டைம் ரொம்ப டல்லாக இருக்குது, ஆர்டர்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு இருக்கிற டைமில் உங்களை நீங்கள் செல்ஃபாக க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. நான் எப்போதுமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரே ஒரு வேவை மட்டும் பார்த்து நம்ம போயிட்டுருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம கையில் ஒரு 2-3 ஐடியாஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் பிரேஸ்லெட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டை மட்டுமே நம்பி அந்த பிஸ்னஸை பண்ணாதீங்க. அது கூட உங்களுக்கு ஏதாவது வேறு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு மெஹந்தி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் சில்க் த்ரெட் மேக் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஆரி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு யோசிங்க. எப்போதுமே ஒரு 2-3 பிஸ்னஸ் நம்ம சேர்த்து ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபீல்டு நமக்கு டவுனாக இருக்கும் போது இன்னொரு ஃபீல்டு வந்து அதுக்கு நமக்கு ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் எங்கே இன்றைக்கி ஓடலையே, இன்றைக்கி வந்து ரன் ஆகலையே, ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம் வந்து உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து அந்த பிஸ்னஸில் போயிட்டுருக்க முடியும். அண்ட் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிராண்ட் நேமை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ பிராண்ட் நேமாக இருக்கட்டும், நீங்கள் பேக்கிங் பண்ணுற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கொரியர் சர்வீஸ் எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரியான மொத்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்த பிறகு நம்ம இதெல்லாம் யோசிக்க முடியாது. ஸோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம பேக் பண்ணி இங்கே தான் இருக்குது கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு நீங்கள் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்னும் தெளிவாக வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த பிஸ்னஸ் வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பிகினர் கூட உங்களோட பிஸ்னஸை தைரியமாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி அண்ட் லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். அண்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பிகினராக இருக்கிறவங்க உங்களை இன்னும் செல்ஃபாக க்ரோத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வெறும் 5 ரூபீஸ்க்கு கிளாஸஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸை இன்னும் பில்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.